ஒரு நாள் நான் ஒர்க்குக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது, தைப்பொங்கல் அன்னைக்கு ஏதாவது ஒரு முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்படி எனக்கு எண்ணம் தோணும்போது, பழமுதிர் சோலை அது வந்துட்டு எதுக்க வந்தது. ஸோ அப்போனா முருகனே சொல்லிட்டாரு பழமுதிர் சோலை வரணும்னு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, பழனியும் போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என் மனசில் உள்ள ஆசை. அப்போ நான் முருகன்கிட்டயே விட்டுட்டேன். முருகன்கிட்ட எனக்கு பழமுதிர் சோலையும் வரணும்னு தோணுது, பழனியும் வரணும்னு தோணுது. எந்த இடத்துக்கு வரணுமோ நீயே சொல்லு முருகா, அந்த இடத்துக்கு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் முருகன்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். மிராக்கிள் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டீங்க. அடுத்த 5வது செகண்டு பழனி பஸ் வந்துச்சு. ஸோ முருகன் எனக்கு கொடுத்த சிக்னல், பழனிக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் பழனிக்கு போகிறதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் போட்டோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் அது நடக்கலை. ஏன்னா அவளுக்கு ஒரு ரீசன், எனக்கு ஒரு ரீசன் போக முடியல. ஸோ நானாக மனசளவில் முருகன்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னை பார்க்கணும், அதுக்கு நீ எனக்கு வழி ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படி எதார்ச்சியாக எனக்கு தெரிஞ்ச என் ரிலேஷன் ஒரு பொண்ணு நான் கோயிலுக்கு போகிறேன், பழனிக்கு போகிறேன், நீங்கள் வரீங்களாக்கா அப்படின்னு சொல்லி எதார்ச்சியாக கேட்டதான். ஸோ முருகன் நம்ம சொன்னது முருகனுக்கு கேட்டுருச்சு. அவர் வர சொல்லிட்டாரு. அப்போ கிளம்புன்னு சொல்லிவிட்டு நான் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியாக அவங்க ரிலேஷன் அந்த பொண்ணு, அவங்க 2 பிள்ளைங்க, அவங்க ரிலேஷன் 2 பேர், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பழனிக்கு போகலான்னு பிளான் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு போனோம். போயிட்டு முருகனை நான் முருகன்கிட்ட எதுவுமே கேட்கல. அவரை எனக்கு பார்க்கணும், அவர் என்னை வர வச்சார். எனக்கு அதுவே போதும். அவரை பார்த்துட்டு சந்தோஷமாக மனசு திருப்தியோட ஏதோ ஒரு விஷயத்த சாதித்த ஒரு ஃபீலோடு ரிட்டன் வந்துட்டோம்.